வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்கு சினிமால இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க லட்சிந்தி மகிழ லோகம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. சன் நெக்ஸ்ட்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. ஆக்சுவலா இவங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியை கூட ஹஸ்பண்ட் மறந்துட்டு போயிடுறாரு. இதனால ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, உன் ஹஸ்பண்ட் வேற யார் கூடயோ பழக்கத்துல இருக்காரு, அவர் கூடயா சேர்ந்து வாழ போற, பேசாம அவரை சாவடிச்சிட்டா என்னன்ற மாதிரிலாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்கிற இந்த ஒய்ஃபுமே கொலை பண்ணா என்னன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஹஸ்பண்டை இவங்க சாவடிச்சாங்களா இல்ல வேற ஏதாவது நடந்ததான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒருத்தர் அவரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. நைட் நேரம் தான் வீட்டுக்கு வராரு. இப்ப இவர் அடிக்கிறதுக்காக நிறைய லேடிஸ் எல்லாம் மறைஞ்ச மாதிரி இருக்காங்க. அது தெரியாம அவர் வந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த லேடிஸ் அவரோட தலையிலேயே அடிச்சிடுறாங்க போல. இப்ப தலையில காயப்பட்ட மாதிரி பொத்துன்னு கீழே போய் விழுறாரு. இத பாக்குற எல்லா லேடிஸும் இந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. தலையில இவங்க பலமா அடிச்சதுனால ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு போல. ஐயோ தேவையில்லாம அடிச்சுட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் காயப்பட்ட நபரோட பேரு தீபக் அப்படின்றது, அவரோட ஒய்ஃப் பேரு அனன்யா அப்படின்றது. இப்ப அனன்யா காலையில கண் முழிக்கிறாங்கல்ல, பக்கத்துல இருக்க ஹஸ்பண்ட சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் நல்ல தூக்கத்துல இருக்காரு. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. பிப்ரவரி 13 தான் கல்யாண நாளா இருக்கும். அதை சந்தோஷமா இவங்களுமே பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் முழிக்கட்டும், அதுக்குள்ள நம்ம ரெடி ஆயிரலான்ற மாதிரி ரெடி ஆயிடுறாங்க. ஆனா அவர் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்காரு, சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போன்ற மாதிரி கேக்கெல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, சைலண்டா இவங்க பின்னாடி வராரு. பின்னாடி இருந்து இவங்களை கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. விடுங்க விடுங்கன்ற மாதிரி இவங்க வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. உண்மை என்ன தெரியுமா, ஹஸ்பண்ட் வரவே இல்ல. இப்பெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சரி இப்பயாவது ஹஸ்பண்ட பார்க்க போலான்னு உள்ள வராங்க. ஹஸ்பண்ட் கண் முழிச்சிடுறாரு. ஹஸ்பண்ட் விஷ் பண்ணுவார்னு பார்த்தா, நான் குளிக்கிறதுக்கு போனோம், குளிச்சுட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி குளிக்கிறதுக்காக போயிடுறாரு. என்ன இவர் எதுவுமே சொல்ல, ஒருவேளை மறந்துட்டாரா, 1 வருஷத்துக்குள்ளேயே மறந்துட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அங்க போய் பாருன்ற மாதிரி சொல்றாரு. நமக்கு தான் gift வாங்கி வச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தான் வர வச்சிருக்காருன்னு தெரிய வருது. gift இல்லையான்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல அப்செட் ஆயிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆயிட்டு சாப்பிடுறதுக்காக வந்துடுறாரு. இவங்க பிரெட் தான் ரெடி பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ஹஸ்பண்டுக்கு ஞாபகப்படுத்தணும்ன்றதுக்காக வேணும்ட்டே பிரெட்டுக்கு மேல 13ன்ற மாதிரி எழுதி கொண்டு போய் வைக்கிறாங்க. இவர் அதை கவனிக்க மாட்டாரு. போன் பேசிக்கிட்டே சாப்பிட்டுறாரு. என்ன கவனிக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததா இருங்க காஃபி கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி காஃபிலையும் அதே மாதிரி இவங்க எழுதி கொண்டு வந்துடுறாங்க. ஹஸ்பண்டுக்கு அப்பயும் ஒரு போன் கால் வந்துருது. காஃபில இவங்க எழுதி இருக்கிறத கவனிக்கவே மாட்டாரு. இவர் பாட்டுக்கு சக்கரை எல்லாம் போட்டு கலக்கி குடிச்சிடுறாரு. என்ன இந்த மனுஷன் இதையும் பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. இப்ப வெளியே கிளம்புற மாதிரி போனவரு ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி நிக்கிறாரு. ஞாபகம் வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி சந்தோஷம் எல்லாம் பண்றாங்க. ஆனா அப்ப கூட இவருக்கு இந்த கல்யாண நாள் ஞாபகம் வரல. வேற ஏதோ ஒண்ணு ஞாபகம் வந்து கேட்கிறாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஆபீஸ்க்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இவர் டோட்டலா நம்மள மறந்துட்டாரு போல அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவங்க ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட வேலை விஷயமா ஒரு லாயரை பாக்குறதுக்காக தான் வந்துட்டு இருக்காரு. அந்த லாயருக்கு கால் பண்ணா அவர் போனை எடுக்க மாட்டாரு. அப்பன்னு பார்த்து ஒய்ஃப் கிட்ட இருந்து வேற கால் வருது. ஒய்ஃபோட காலை பார்த்து இவர் டென்ஷன் ஆகுறாரு. சும்மா சும்மா கால் பண்ணா நான் எப்படி வேலையை பாக்குறது அப்படின்ற மாதிரிலாம் கத்தி விட்டுறாரு. லாயரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு யோகாலாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு போல. அதனால தான் காலை எடுக்கவே மாட்டாரு. திரும்ப திரும்ப கட் பண்றாரு. இதனால அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க யார் அந்த லாயர் அப்படின்ற மாதிரிலாம் எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருக்காரு. இங்க சொல்லி தரவர் தான் லாயர் அப்படின்றது தெரிய வருது. எது விஷயமா வந்திருக்குன்னும் போது இவரும் லோன் விஷயமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆள் பார்க்கவே ரொம்ப டென்ஷனா இருக்கியே, என்ன விஷயம்ன்ற மாதிரி அந்த லாயர் கேட்கிறாரு. ஆக்சுவலா இவர் ஒய்ஃபால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காருல, அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. இங்க இருக்க எல்லாருமே எதுக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிற, ஒய்ஃப்னால நிறைய டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, என்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஒய்ஃபுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது எனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. நல்லா தெரியுமா, அதை எனக்கு முதல்ல சொல்லித்தாங்க அப்படின்ற மாதிரி வந்த நபர் கேட்கிறாரு. அதை உனக்கு ஒரு கதை சொல்லி புரிய வைக்கிறேன்ற மாதிரி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு ஒரு விஷயத்த காமிச்சாங்கல்ல, அந்த கதையை தான் சொல்றாரு. இப்ப ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறம் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் போயிட்டாரேன்னு ஃபீலிங்ல இருக்கும் போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவங்க எக்ஸைட் ஆகி கதவை திறக்கிறாங்க. இவங்களுக்கு கேக் தான் வந்திருக்கு. ஹஸ்பண்ட் தான் அனுப்பியிருக்காருன்னு சந்தோஷப்படும் போது பக்கத்து வீட்டுல இருக்க பாட்டி இருக்காங்கல்ல, ஏன் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணது தெரியாம உன் வீட்டுக்கு வந்துருச்சு போலமா, இன்னைக்கு எனக்கும் கல்யாண நாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
இந்த வயசுல கூட அவர் ஞாபகம் வச்சிருக்காரு, ஆனா நம்மளோட ஹஸ்பண்ட் ஒரு வருஷத்துலயே நம்மள மறந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஏற்கனவே கேக்கெல்லாம் வாங்கி வச்சாங்கல்ல, அதுல ஹாப்பின்றத அழைச்சிடுறாங்க. வெறும் ஆனிவர்சரி மட்டும் தான் அதுல இருக்கு. ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பியும் யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த வாட்டி ஹஸ்பண்ட் தான் வந்துட்டாரு போலன்னு கதவை திறந்தா இவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தான் வந்திருப்பாங்க. இந்த ஃப்ரெண்டோட பேரு நித்யா அப்படின்றது. எத்தனை வாட்டி வீட்டுக்கு வா வீட்டுக்கான கூப்பிட்டுருக்கேன், என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த நித்யாக்கு பக்கத்துல இருக்க பேங்க்ல ஒரு வேலை வந்திருக்கு போல, அசிஸ்டன்ட் மூலியமா அந்த வேலையை பார்க்க சொல்றாங்க. அந்த டைம்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப கூட நீயா வரல, வேலை இருந்ததுனால தானே வந்திருக்க அப்படின்ற மாதிரி அனன்யா புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல நித்யாக்கு ஒரு லாயர் கிட்ட இருந்து கால் வருது. சீக்கிரமா முடிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அனன்யா என்னாச்சுன்னு கேட்கும்போது, எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் டைவர்ஸ் வேலையை தான் சீக்கிரமா முடிக்க சொன்னேன்ற மாதிரி சொல்றாங்க. இதுவும் ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணிட்டியா, எதுக்கு, உங்களுக்குள்ள நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி அனன்யா கேக்குறாங்க. எங்களுக்குள்ள நல்லாலாம் போல, ஸ்டார்டிங்ல இருந்தே அவருக்கும் எனக்கும் செட் ஆகல அப்படின்ற மாதிரி இவங்க சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லும் போது ஹஸ்பண்ட பத்தி சொல்லாம ஒரு டாக பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. கதை கேட்டுட்டு இருக்கவர என்ன டாக பத்தி சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. அவ ஹஸ்பண்ட தான் டாகா பாத்துட்டு இருக்கான்ற மாதிரி இந்த கதை சொல்ற லாயர் சொல்றாரு. இப்ப நித்யா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன்ல அப்படின்னு கேக்குறாங்க. அந்த டாக ஆமா ஆமான்ற மாதிரி தலையாட்டுது. இதனால ஹஸ்பண்ட பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஏண்டி நீ தானே குண்டாயிட்டனான்னு கேட்ட, அதுக்கு பதில் தானே சொல்லியிருக்காரு, இதுக்கு கோவப்பட்டு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி அனன்யா கேக்குறாங்க. எனக்கு ஏத்த மாதிரி தான் பதில் சொல்லணும், அவர் நினைக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி இவங்க கோவமா சொல்றாங்க. இதை தாண்டி என்ன சமைக்கலாம் சொன்னா வெங்காயம் நறுக்கும் போது என் கண்ணுல இருந்து கண்ணீர்லாம் வந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி நித்யா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட் சின்ன சின்ன விஷயத்தை தான் பண்ண சொல்லியிருப்பாரு, அதையே இவங்க ரொம்ப பெருசா பில்டப் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது அனன்யாக்கு தெரிஞ்சிருது. இப்ப மேற்கொண்டு ஹஸ்பண்ட திட்டுற மாதிரி நித்யா நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இப்படி அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கதையா ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவரே பயங்கரமா கடுப்பாயிடுறாரு. இவளை ஏதாவது பண்ணணும் போல தோணுது சார்னு அடிக்கிறதுக்காக போறாரு. டென்ஷனை குறை, இங்க வர எல்லாருமே இப்படிதான் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க, இத குறைச்சாதான் லேடிஸ சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் லாயர் சொல்றாரு. பேசிக்கிட்டே இருக்கும் போது நித்யா வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்திருப்பாங்க. அதுல ஹாப்பின்றத அலைஞ்சு ஆனிவர்சரி மட்டும் இருந்ததை பார்த்திருப்பாங்க. நீ எதனால அப்செட்டா இருக்க, உனக்கும் உன்னோட ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பிரச்சனைலாம் இல்ல, ஆனிவர்சரியா மறந்துட்டாரு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அனன்யா சொல்றாங்க. மறந்துட்டாருன்னா ஒன்னையும் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிருவாரு, வேற யார் கூடயாவது பழக்கம் இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சேச்சா, என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் இல்லன்ற மாதிரி அனன்யா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உன் ஹஸ்பண்ட் சாப்பிடுறத மறப்பாரா, தூங்குறத மறப்பாரா, அப்புறம் எப்படி இந்த விஷயத்த மட்டும் மறந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் நித்யா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அனன்யா சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு மஞ்சுன்ற ஒரு லேடி தான் வராங்க. மஞ்சு வரதை பார்த்து வீட்டுல இருக்க நிறைய பேர் ஷாக் ஆகுறாங்க. இப்ப எப்படி நிறைய பேர் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். கதை கேட்டுட்டு இருக்கவருக்கும் இதே கேள்விதான் வருது. நீங்க கதையில ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க லாயர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுவா கேஜிஎஃப் ஓட எஃபெக்ட் பா, இரு நான் நார்மலாவே சொல்றேன்ற மாதிரி இவர் விட்ட இடத்துல இருந்து சொல்றாரு. யாரோ காலிங் பெல் அடிச்ச மாதிரி இருந்ததுல, கதவை திறந்தா அனன்யாவோட வேலைக்காரங்க தான் வந்திருக்காங்க. இவங்களை இதுக்கப்புறம் நான் ஒர்க்கர்னு சொல்றேன். ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கல்யாண நாள்னு சொன்னதுனால பயங்கரமா ரெடி ஆயிட்டு வந்திருக்காங்க. சார் எங்க மேடம், எப்ப கேக் வெட்ட போறீங்க மேடம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுலதான் பிரச்சனைன்ற மாதிரி நித்யா சொல்றாங்க. தீபக்க பொறுத்த வரைக்கும் ஆனிவர்சரின்ற விஷயத்தையே மறந்துட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சாருக்கு உங்க மேல பெருசா பிடிப்பே இல்ல மேடம், நான் நிறைய வாட்டி கவனிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த வேலைக்காரி சொல்றாங்க. என்ன பேசிட்டு இருக்க, அப்படிலாம் கிடையாது, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போடணும், ட்ரெஸ்ஸை மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அனன்யா இருக்காங்கல்ல, வேற ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுறாங்க. நித்யாவும் அனன்யாவும் என்ன பேசிக்கிறாங்கன்றத ஒட்டி கேட்கணும்னு இந்த ஒர்க்கர் ட்ரை பண்றாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, போய் நீ டீயை போடு அப்படின்ற மாதிரி இவங்க அனுப்பி விட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்க இருக்காங்கல்ல, லாங்ல இருந்தே இவங்க பேசிக்கிறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. உன் ஹஸ்பண்ட் சந்தேகப்பட்டு போனை செக் பண்ணுவாரான்ற மாதிரி நித்யா கேக்குறாங்க. ஆனா ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் கால் வந்தா கூட பார்க்க மாட்டாரு. அனன்யா உனக்கு கால் வருதுன்ற மாதிரி ஜெனுனா நடந்துப்பாரு. ஆனா இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க வேலைக்காரங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்களுக்கு எப்ப கால் வந்தாலும் சரி ஹஸ்பண்ட் புடிங்க அவர் பேசுவாரு. யாரா பேசுறது, என் ஒய்ஃப் கிட்ட யாரா பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுவாரு. இவங்களையும் சந்தேகப்பட்டு திட்டுவாரு. நம்ம புருஷன் தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இந்த ஒர்க்கருமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. மேற்கொண்டு நித்யா இருக்காங்கல்ல, உன் புருஷன் உன்னை சந்தேகப்படலன்றதுக்காக நல்லவனாயிட மாட்டான். ஒருத்தர் மேல எப்ப சந்தேகம் வரும், ஒருத்தர் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாதான் சந்தேகம் வரும். அப்ப உன் புருஷனுக்கு உன் மேல அன்பே கம்மியா தான் இருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது பாசிட்டிவியா நெகட்டிவா சொல்றாங்க. அப்ப என் ஹஸ்பண்டுக்கு என் மேல அன்பு கம்மியா இருக்கான்ற மாதிரி அனன்யாவும் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அந்த ஒர்க்கர் கவனிச்சுட்டு தானே இருக்காங்க. அப்ப என் புருஷனுக்கு என் மேல ரொம்ப அன்பு ஜாஸ்தியா தான் இருக்குன்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அனன்யாவை பொறுத்த வரைக்கும் என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் இல்லன்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்போ ஒர்க்கர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உங்க
ஹஸ்பண்ட பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல மேடம், நான் தெரிஞ்சதை சொல்றேன்ற மாதிரி நித்யா கிட்ட இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார் ரொம்ப மோசம், அன்னைக்கு எப்படி தெரியுமா நடந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, அவர் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அனன்யா இருக்காங்கல்ல, நம்ம தியேட்டருக்கு போய் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, போலான்ற மாதிரி சொல்றாங்க. எது தியேட்டருக்கு போய் படம் பார்க்க போறியா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல, இங்க இருந்து முதல்ல போன்ற மாதிரி திட்டுறாரு. அனன்யா அழுதுகிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடக்கல அப்படின்ற மாதிரி அனன்யா சொல்லிட்டாங்க. அப்ப எப்படி நடந்தது நீயே சொல்லுன்ற மாதிரி நித்யா ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. இப்ப அனன்யா என்ன நடந்தது அப்படின்றத ஒழுங்கா சொல்றாங்க. ஹஸ்பண்ட் கிட்டே இவங்க சினிமாவுக்கு போலான்னு சொல்லியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் எனக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம இன்னொரு நாள் போலான்ற மாதிரி சாதாரணமா தான் சொல்லியிருப்பாரு. அதை ஒர்க்கர் தான் மாத்தி சொல்றாங்க. மேடம் உங்களுக்கு புரியல, எனக்கு அவர் அப்படி சொன்ன மாதிரி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற ஒரு நாள் தீபக் கூட வேலை பார்க்குற எல்லாருமே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அனன்யா வந்து உட்காடுறாங்க. ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல உனக்கு என்னடி வேலை, எந்திரிச்சு போ அப்படின்ற மாதிரி மூஞ்ச காமிக்கிறாரு. இவங்க சோகமா கிளம்பி போறாங்க. கவனிக்கிற அனன்யா இருக்காங்கல்ல, அப்படிலாம் நடக்கலன்ற மாதிரி நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க உட்காந்துட்டு இருக்கும் போது இவங்களும் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ஹஸ்பண்ட் நாங்க முடிக்கிறதுக்கு லேட் ஆகும், நீ வேணா போய் படுன்ற மாதிரி அன்பா தான் சொல்லி அனுப்பி விட்டுருப்பாரு. ஒர்க்கரும் நித்யாவும் அனன்யாவை ஏத்தி விட்டுட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இந்த ஒர்க்கர் தான் கதவை திறக்கிறாங்க. பக்கத்து வீட்டுல நெய்பர் ஆன்ட்டியா ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப நெய்பருக்கும் ஒர்க்கருக்கும் இருக்க ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. நெய்பர் ஆன்ட்டி என் வீட்லயே வந்து வேலை பாரு, ஒரு 500 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. இது 500 ரூபாயா? 5000 ரூபாய்க்கு கம்மி நான் வேலை பார்க்க மாட்டேன், இவ்வளவு கஞ்ச பிஸ்னாரியா இருக்க உங்க வீட்டுல எல்லாம் நான் வேலை பார்க்க மாட்டேன்ற மாதிரி கோச்சுக்கிட்டு போயிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்னதா ஒரு கிளாஸ் இருக்குன்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. அந்த ஆன்ட்டிக்கு சக்கரை இல்ல போல, சக்கரை வேணும்ன்ற மாதிரி பெருசா ஒரு டப்பாவை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அனன்யாவை ஆன்ட்டிக்கு எடுத்து தான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அனன்யா இன்னைக்கு உன்னோட கல்யாண நாள் தானே, உன் ஹஸ்பண்ட் எங்க போயிட்டாரு, கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடலையா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவ்வளவு நேரம் இவங்க பேசிட்டு இருந்த விஷயத்தை பத்தி இந்த ஆன்ட்டி கிட்டயும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆன்ட்டி எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி எல்லார்கிட்டயும் பரப்பி விட்டுருவாங்க. அதனால பயந்து பயந்து தான் இந்த ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டாங்க. அச்சச்சோ உன் ஹஸ்பண்ட் மேல எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே டவுட்டுமா, உன் மேல அவனுக்கு துளி கூட அன்பே இல்லைன்ற மாதிரி இவங்களும் ஏத்தி விடுறாங்க. இது அன்பே இல்லையா, உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இந்த ஆன்ட்டி கிட்ட கேட்கும் போது இந்த ஆன்ட்டி சில விஷயங்களை சொல்றாங்க. அனன்யா கொஞ்ச நாள் அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த சமயம் அவனோட ஹஸ்பண்ட் என்ன தெரியுமா பண்ணா, நிறைய பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து நைட்டு முழுக்க பார்ட்டி பண்ணிட்டு இருந்தான். நானுமே அங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட பேச்செல்லாம் கொடுத்து பார்த்தேன். அந்த பொண்ணுங்க பேச்சு சுத்தமா சரியில்லைமா, நிறைய பொண்ணுங்க கூட உன் புருஷனுக்கு பழக்கம் இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க. சேச்சே அப்படிலாம் இருக்காது ஆன்ட்டி, அவர் சும்மா பார்ட்டி பண்றதுக்காக கூட்டு வந்திருப்பாரு, தப்பாலாம் அவர் நடந்திருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆன்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, வெளியே எல்லா ஆண்களும் நல்லவங்க மாதிரி தான் நடிப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள நிறைய திருட்டுத்தனம்லாம் பண்ணுவாங்க. ஏன் அங்கிளியே எடுத்துக்கோயேன், ஒரு காலத்துல மைனர் மாதிரி சுத்திட்டு இருந்தாரு, நான் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவரை நல்ல வழிக்கு மாத்துனேன், புரிஞ்சுக்கோமா, உன் ஹஸ்பண்ட் உன்னை சீட் பண்ணிட்டு இருக்காரு, அவரு கூட சேர்ந்து வாழ்றத பத்தி யோசின்ற மாதிரி ஏத்தி விடுறாங்க. ஆக மொத்தத்துல எல்லாருமே சேர்ந்த மாதிரி அனன்யாவை ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. இவங்க யாருன்னு பார்த்தா அனன்யாவோட தங்கச்சியா இருப்பாங்க. இன்னைக்கு மாமாக்கும் உனக்கும் ஆனிவர்சரியில கொண்டாடுறதுக்காக தான் சரக்க வாங்கிட்டு வந்தன்ற மாதிரி சொல்றா. கொண்டாட முடியாதுன்ற மாதிரி மத்த லேடிஸ் அழுதுகிட்டே நடந்த விஷயத்த சொல்றாங்க. உன் மாமாக்கு அக்கா மேல இன்ட்ரெஸ்டே போயிருச்சு, அதனால தான் முக்கியமான நாளையே மறந்துட்டு போயிட்டாரு, அவருக்கு நிறைய பெண்கள் கூட பழக்கம்லாம் இருக்கு, அதை பத்தி தான் உன்னோட அக்கா கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கோம், உன் அக்கா தான் கேட்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அக்கா இப்படிப்பட்டவரா இருந்தா நீ அவரை ஏன் டைவர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தங்கச்சியுமே சேர்ந்துக்கிறா. உன் அக்கா கிட்ட நாங்க எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டோம், உன் அக்கா தான் கேட்க மாட்டா, நீ தங்கச்சி தானே, இன்னும் நல்லா எடுத்து சொல்லு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பாய் ஃப்ரெண்ட மாத்திக்கிட்டே இருப்பா. கொஞ்ச நாள்ல போர் அடிச்சிருச்சுன்னா வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட மாத்திர கேரக்டரா இருப்பா. இப்ப கூட ஒருத்தர் பேசுறாரு, உன் கூட தான் பிரேக்கப் ஆயிருச்சுல, எதுக்காக எனக்கு கால் பண்றன்ற மாதிரி திட்டி காலை கட் பண்றா. அதே மாதிரி அக்காவை ரூமுக்கு கூட்டு வந்து பேசிட்டு இருக்கா. அவங்க சொல்றது உண்மைதான்க்கா, மாமா சீட் பண்றாருன்னா நீ எதுக்கு மாமா கூட சேர்ந்து இருக்கணும், பேசாம மாமாக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அனன்யாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல தீபக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப இவங்களுக்கே தீபக் ஒருவேளை நிறைய பேர் கூட பழக்கத்துல இருக்காரான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இத பத்திலாம் பேசிட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. கதவை திறந்து பார்த்தா மஞ்சுன்ற ஒருத்தங்க தான் வந்திருக்காங்க. இந்த சீனை தான் ஏற்கனவே நமக்கு முன்னாடி காமிச்சிருப்பாங்க. இது யாரு புது கேரக்டரா இருக்குன்னு எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது நான் லாயரு, டைவர்ஸ் விஷயமா பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஆன்ட்டி நீங்க ஒரு வேலை சொல்லிட்டீங்களான்ற மாதிரி எல்லாருமே ஆன்ட்டியை பாக்குறாங்க. நாளா சொல்லல அப்படின்ற மாதிரி ஆன்ட்டி சொல்றாங்க. அப்புறம் எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்த மஞ்சு இருக்காங்கல்ல, யாருக்கு டைவர்ஸ் வேணும் முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வேணும்ட்டே தங்கச்சி வந்து நிக்கிறா.
உனக்குலாம் இன்னும் கல்யாணமே ஆயிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவங்க கலாய்ச்சிடுறாங்க. இப்ப வேலைக்காரங்க வந்து நிக்கிறாங்க, உனக்கெல்லாம் டைவர்ஸ் தேவைப்படாது, டைவர்ஸ் இங்க யாருக்கு தெரியுமா தேவைப்பட வாய்ப்பு இருக்கு, அங்க ஒரு பொண்ணு முழிச்சிட்டு இருக்கால அவளுக்கு தான் தேவைப்பட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கரெக்டா அனன்யாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்க சூப்பர் மேடம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே மஞ்சுவை பாராட்டிட்டு இருக்காங்க. இப்ப மஞ்சு இருக்காங்கல்ல, டைவர்ஸ் வாங்குறதெல்லாம் ஒரு 10 வருஷம் ஓல்டு ட்ரெண்ட், அதெல்லாம் பண்ண தேவையில்ல, உங்க ஹஸ்பண்ட் விட்டு பிரியணும் அவ்வளவுதானே, பேசாம உங்க ஹஸ்பண்ட நம்ம கொலை பண்ணிடலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இத கேக்குற இந்த லேடிஸ் எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. இது கொலை பண்றதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமா கொலை பண்றது அப்படின்ற மாதிரி மஞ்சுவும் சொல்றாங்க. நாங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம்ன்ற மாதிரி எல்லா லேடிஸும் கொஞ்சம் தள்ளி வந்து பேசிக்கிறாங்க. நம்ம என்ன டைவர்ஸ் வாங்கி தரலாம்னு பார்த்தா இவங்க கொலை பண்ற லெவலுக்கு போயிட்டாங்க. கொலைலாம் பண்ண தேவையில்ல, டைவர்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுவும் சரிதான், நான் டைவர்ஸ் வேணா பண்ணிக்கிறேன்ற மாதிரி அனன்யாவும் ஏத்துக்கிறாங்க. மேடம் டைவர்ஸே பண்ணிக்கிறோம், இந்த கொலைகள் எல்லாம் வேணான்ற மாதிரி மஞ்சு கிட்ட பேசுறாங்க. டைவர்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா டைவர்ஸ் ப்ராசஸ் இழுத்துறோங்க, உங்களுக்கு தான் ரொம்ப சிரமமா இருக்கும். இப்பெல்லாம் நிறைய பேர் பிரச்சனை வந்தா கதையை முடிச்சிடுறாங்க, அதுதான் சிம்பிளான வேலைன்ற மாதிரி சொல்றாங்க. கொலை பண்ணா பிரச்சனை வருமேன்ற மாதிரி எல்லா லேடிஸும் கேக்குறாங்க. நான் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் மஞ்சு இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அனன்யாவுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. அனன்யாவோட மனசை மாத்துறதுக்காக மஞ்சு நிறைய ஏத்தி விடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உன் புருஷன் உன்னோட ஆனிவர்சரியை மறந்துருக்கான், சொத்தெல்லாம் வாங்கியிருப்பானே உன் பேர்ல வாங்கினானா இல்ல அவன் பேர்ல வாங்கினானான்னு கேக்குறாங்க. அவர் பேர்ல தான் வாங்கியிருக்காருன்ற மாதிரி அனன்யா சொல்றாங்க. இதை தாண்டி இறந்து போயிட்டா இன்சூரன்ஸ் வரும்ல, நாமினியா அவன் பேரை தானே போட்டிருக்கான்னு கேட்கும் போது ஆமான்ற மாதிரி அனன்யா சொல்றாங்க. இப்ப ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருந்து ஹஸ்பண்ட் 5 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கிறதா உங்களுக்கு மெசேஜ் வருது. எதுக்காக 5 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கான், 5 லட்சம் ரூபாய்க்கு உன் ஹஸ்பண்டுக்கு என்ன செலவு இருக்கு, அவன் கண்டிப்பா தப்பான விஷயத்த பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி மஞ்சு சொல்றாங்க. நீ மட்டும் உன்னோட ஹஸ்பண்ட சாவடிக்கலன்னு வச்சுக்கோ, உன் ஹஸ்பண்ட் சீக்கிரமே உன்னை சாவடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அனன்யா ஷாக் வராங்க. அதுக்கு மஞ்சு சில விஷயங்களை சொல்றாங்க. இப்ப இருக்கிற ஹஸ்பண்டுங்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சோனே இன்சூரன்ஸ் மாதிரி எடுத்துடுறாங்க, அதாவது ஒய்ஃப் இறந்து போயிட்டா காசு கிடைக்கிற மாதிரி எடுத்துடுறாங்க, வேணும்ட்டே ஒய்ஃபுங்களை இவங்களே சாவடிச்சிடுறாங்க, அந்த காசெல்லாம் கிளைம் பண்ணி வாங்கிக்கிறாங்க. உன் புருஷனும் உன்னை சாவடிக்கிற பிளான் வச்சிருக்கான் போல, அதனால தான் அந்த இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கான், அவன் முந்துறதுக்குள்ள நீ முந்திக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னோட தீபக் அப்படி இல்ல, என் தீபக் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியா, இதே வீட்டுல நான் நிறைய எவிடன்ஸ் எல்லாம் உனக்கு கண்டுபிடிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி மஞ்சு சொல்றாங்க. இப்ப மஞ்சு இருக்காங்கல்ல, இந்த வீட்டை முதல்ல சுத்தி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நடக்கிறாங்க. என்ன கவனிக்க போறாங்கன்ற மாதிரி மத்த லேடிஸோ இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப மஞ்சு சிசிடிவி இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த சிசிடிவியே பார்த்துட்டு இருக்காங்க. அங்க என்ன பாக்குறீங்கன்னு கேட்கும் போது இந்த கேமரா எதுக்கு இங்க இருக்குன்னு கேக்குறாங்க. பாதுகாப்புக்காக தான் அப்படின்ற மாதிரி அனன்யா சொல்றாங்க. பாதுகாப்புக்காக வாசல்ல வச்சா போதாதா, எதுக்காக வீட்டுக்குள்ள வச்சிருக்கான், வீட்டுக்குள்ள வேற யாராவது வராங்களான்றதை செக் பண்றதுக்காக, உன்னை சந்தேகப்பட்டு தான் வச்சிருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி நிறைய புக்கெல்லாம் படிப்பாரு போல, அதுல ஹவ் டு கில் மை பார்ட்னர் அப்படின்ற மாதிரி ஒரு புக்கை படிச்சிருக்காரு. இந்த புக்கை எதுக்காக படிச்சான், கண்டிப்பா உன்னை சாவடிக்கிறதுக்கு அவன் பிளான் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் மஞ்சு சொல்றாங்க. இது சாதாரண கிரைம் புக் தானே, இதுக்கு எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்கன்னு அனன்யா கேக்குறாங்க. நீ சாதாரண கிரைம் புக்கா யோசிக்கிற, ஆனா உன் ஹஸ்பண்ட் பிளான் பண்ணி தான் இதை படிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்தி விடுறாங்க. இப்ப மத்த லேடிஸ்மே மஞ்சு சொல்றதுதான் சரி மாதிரி இருக்கு, பேசாம உன் ஹஸ்பண்ட சாவடிச்சிடலாம், இல்லனா உன் ஹஸ்பண்ட் உன்னை சாவடிச்சிட போறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப கூட அனன்யாவால ஏத்துக்க முடியல. சேச்சா தீபக் அப்பெல்லாம் பண்ண மாட்டாரு, டைவர்ஸ் பண்றதுக்கு எனக்கு ஓகே, சாவடிக்கலாம் மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மஞ்சு என்ன சொல்றாங்கன்னா, சரி எல்லாருமே அவங்களுக்கு தோன்றதை எழுதலாம், ஓட்டிங் எதுல அதிகமா வருதோ அந்த விஷயத்த நம்ம பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எல்லார்கிட்டயும் துண்டு பேப்பர்லாம் தந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து என்ன முடிவு எடுக்கலான்ற மாதிரி யோசிச்சு யோசிச்சு எழுதிடுறாங்க. இப்ப எழுதின எல்லாத்தையும் கடவுள் கிட்ட வச்சிடுறாங்க. கடவுள் முன்னிலையிலேயே இந்த விஷயம் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் சீட்டை எடுத்து ஓபன் பண்ணா கில்லிம் அப்படின்ற மாதிரி தான் வருது, சாவடிக்கணும்ன்ற மாதிரி தான் எழுதி இருக்கு அப்படின்ற மாதிரி மஞ்சு சொல்றாங்க. இப்ப அடுத்தடுத்த பேப்பர் எடுக்கிறாங்க, தொடர்ச்சியா கில்லிம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. நிறைய பேர் கில்லிம் அப்படின்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காங்க. பாத்தியா, நிறைய பேரோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு, உன் ஹஸ்பண்ட சாவடிச்சிடலான்ற மாதிரி மஞ்சு சொல்றாங்க. பக்கத்து வீட்டு ஆன்ட்டி அதே மாதிரி அனன்யா இவங்க 2 பேர் மட்டும் தான் டைவர்ஸ் மட்டும் பண்ணலான்ற மாதிரி எழுதியிருப்பாங்க, மத்த எல்லாருமே கில்லிம் தான் எழுதியிருக்காங்க. இப்பயும் அனன்யா ஏத்துக்க மாட்டாங்கல்ல, இந்த மஞ்சு மனசை மாத்த ஆரம்பிக்கிறாங்க. மஞ்சு பேசிக்காவே லாயர் தானே, நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை குழப்பிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அனன்யாவும் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலான்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அப்பாடா ஏத்துக்க வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி மஞ்சுவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சாவடிக்கணும்ல, அதுக்கான பிளான போடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சோஃபா கிட்ட வந்து உட்காந்துடுறாங்க. அப்படி உட்கார்ந்த மஞ்சு இருக்காங்கல்ல, இவங்கள வேற பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. உதாரணத்துக்கு அனன்யான்னு கூப்பிடாம வேற ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. என் பேர் அனன்யான்ற மாதிரி இவங்க சொன்னோன்னே, இது அனன்யாவா,
அப்ப நம்ம தப்பான வீட்டுக்கு வந்துட்டுமா அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. ஹஸ்பண்ட் பேரு தீபக்னு சொல்லாம விக்னேஷ்ன்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டு நம்பர் 203 தானேன்னு கேட்கும்போது இது 103ன்னு சொல்றாங்க. ஐயோ 203க்கு போகாம 103க்கு நம்ம வந்துட்டுமா அப்படின்ற மாதிரி இவங்க திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேசின எல்லாத்தையும் மறந்துருங்க, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. இல்ல நீங்க வீடு வேணா மாறி வந்திருக்கலாம், ஆனா சொன்ன விஷயங்கள்லாம் சரிதான், அந்த விஷயத்தை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற மாதிரி மத்த லேடிஸுங்க சொல்றாங்க. எனக்கு ஃபீஸ் கிடைக்காதுன்ற மாதிரி மஞ்சு சொல்றாங்க. அத பத்திலாம் கவலைப்படாதீங்க, அனன்யா உங்களுக்கும் ஃபீஸை பே பண்ணுவான்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அனன்யாவும் நான் ஃபீஸை பே பண்றேன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப மஞ்சுக்கு வேற ஒரு இடத்துக்கு வந்தா வேலை கிடைச்சிருச்சுல, இருங்க ஒரு சின்ன கால் மட்டும் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி வெளியே வந்துடுறாங்க. இவங்க போக வேண்டிய வீட்டை சேர்ந்த லேடியோட பேரு ஸ்வப்னா அப்படின்றது. இப்ப நான் வேற ஒரு வேலையில லாக் ஆயிட்டேன், சீக்கிரமா உன்னை வந்து பாக்குறேன், உனக்கும் உன் ஹஸ்பண்ட் விக்னேஷ்க்கும் நான் டைவர்ஸ் வாங்கி தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கவரோட பேர் தான் விக்னேஷா இருக்கும், இவரோட ஒய்ஃப் பேர் தான் ஸ்வப்னாவா இருக்கும். அதே மாதிரி 203 என்னோட வீடு தான் சார், என் ஒய்ஃப் டைவர்ஸ் கூட கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா இந்த கொலகாரி வந்தானா கொல்றதுக்கு ஐடியா சொல்லுவாளே சார், நல்ல வேலை சார் முன்கூட்டியே இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, நான் எப்படியாவது பொழைச்சு பண்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப மேற்கொண்டு நடந்த விஷயத்தை நமக்கு காட்டாங்க. இப்ப மஞ்சு கிட்ட எப்படி கொல்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதை நீங்க தான் சொல்லணும், நான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஒவ்வொரு லேடிஸா எந்திரிச்சு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு நெட்ல பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இன்னும் வேற மாதிரி ஐடியாவை யோசிங்க அப்படின்ற மாதிரி மஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அவர் வீட்டுக்குள்ள வரும்போது மூஞ்சில மிளகா பொடி போட்டு சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மஞ்சு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சாவடிக்கணும், ஆனா பழியும் நம்ம மேல விழக்கூடாது, அந்த மாதிரி நம்ம சாவடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது செல்ஃப் டிஃபென்ஸுக்காக கொலை பண்ண மாதிரி வரணும், அந்த மாதிரி நான் ஒரு ஐடியாவை சொல்றேன்ற மாதிரி மஞ்சு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, அவர் வீட்டுக்கு வரும்போது இந்த ஒர்க்கர் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கணும், அவருமே பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாரு, நீ என்கிட்ட தப்பா நடந்துகிட்டலன்னு நீ வேணும்ட்டே பிரச்சனை பண்ணும், அப்போ ஒரு சண்டை உருவாகும்ல, அப்ப அவரை அடிச்சு காலி பண்ணிடணும், கேட்டா செல்ஃப் டிஃபென்ஸ்னு கதை விட்டுணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு இந்த வேலைக்காரங்க தானே அந்த விஷயத்த பண்ணணும், இந்த வேலைக்காரங்க பயப்படுறாங்க. இல்ல இந்த பிளான்ல கொஞ்சம் சொதப்பிக்கிட்டா கூட எனக்கு ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு, என்னால இந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேக் அடிச்சிடுறாங்க. சரி இதை விட ஈஸியா ஒரு பிளான சொல்றேன்ற மாதிரி மஞ்சு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, உன் ஹஸ்பண்ட் நிறைய பேர் கூட பழக்கத்துல இருக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல, உன் ஹஸ்பண்ட் வந்தோனியே சரோஜாக்கும் உங்களுக்கும் என்ன பழக்கம், ஸ்வேதாக்கும் உங்களுக்கும் என்ன பழக்கம்ன்ற மாதிரி நீ மாத்தி மாத்தி கேள்வி கேளு. அந்த கேள்வியில ஒரு ஸ்டேஜ்ல உன் ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆயிடுவாரு, உன் கூட சண்டை போடுவாரு. அந்த மாதிரி சண்டை ஏற்படும் போது ஒரு சில அடி அவர் அடிப்பார்ல, நீயும் ஒரு பாட்டில வச்சு மண்டிலேயே அடிச்சிரு, செல்ஃப் டிஃபென்ஸ்ல கொலை பண்ணிட்டேன்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம், உன் ஹஸ்பண்ட் கதையும் முடிஞ்சிடும், உனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. தீபக் எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவார்ல, அதுக்குள்ள நம்ம பண்ண போறத ரிஹர்சல் பண்ணி பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி மஞ்சு சொல்றாங்க. அதாவது தீபக் ரோல ஒருத்தங்களும் அதே மாதிரி அனன்யா ரோல வேற ஒருத்தங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நடக்கும், இந்த மாதிரி தான் நீ தலையில அடிக்கணும்ன்ற மாதிரிலாம் மஞ்சு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அனன்யா பயந்துகிட்டே சரி சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. என்ன பயந்துட்டு இருக்க, கரெக்டா பண்ணணும், தைரியமா இந்த விஷயத்தை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஹஸ்பண்ட் வர மாதிரி சவுண்ட் கேட்டோன்னே நம்ம எல்லாம் ஒளிஞ்சுக்கலான்ற மாதிரி மஞ்சு சொல்றாங்க. எல்லாருமே ஒளியறதுக்காக போயிடுறாங்க. இப்ப தீபக்கும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அனன்யாவும் இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டும் என்ன இப்படி டயர்டா இருக்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரோஜாக்கும் உங்களுக்கும் என்ன பழக்கம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டாரு. இப்ப இவங்க ஸ்வேதாக்கும் உங்களுக்கும் என்ன பழக்கம்னு கேக்குறாங்க. முதல்ல சரோஜான்னு சொன்னா இப்ப ஸ்வேதான்னு சொல்ற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேர் கூட உங்களுக்கு என்ன பழக்கம்ன்ற மாதிரி இவங்க கோவமா கேக்குறாங்க. அவங்க ரெண்டு பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கல்யாணத்துக்கு கூட வந்தாங்களே, நீ கூட பேசினியன்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சொல்றாரு. என்ன சண்டை வலிக்கலான்னு பார்த்தா இவர் சண்டையே போட மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. உனக்கு என்னமாச்சு, எதுக்காகமா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. அந்த சமயம் மறைஞ்சிருக்க லேடிஸ் இருக்காங்கல்ல, அந்த பாட்டில வச்சு அடி, அந்த பாட்டில வச்சு அடின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு அடிக்க ரொம்ப பயமா இருக்கு. இவளை நம்பினா வேலைக்காவது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நித்யா, அதுக்கப்புறம் அந்த மஞ்சு, இவங்க எல்லாருமே கிடைக்கிற ஆயுதத்தை எடுத்துக்கிறாங்க. நம்மளே அட்டாக் பண்ணிடலான்ற மாதிரி பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் அடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோயினும் நினைக்கிறாங்க, ஆனா அடிக்கிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணாங்கல்ல, அந்த விஷயங்கள்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நம்ம ஹஸ்பண்ட் கண்டிப்பா தப்பானவரா இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு இவங்களே சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக புடிச்சு தள்ளி விடுறாங்க. ஹஸ்பண்ட் ஏடாகடமா அங்க இருக்க கபோர்ட்ல போய் இடிச்சிடுறாரு. அப்படி இடிச்சுதான் இவரோட தலையில அடிபட்டிருக்கும். இவர் காயப்பட்ட மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இவர் கீழே விழும்போது பக்கத்துல சின்னதா ஒரு டப்பாவும் கீழே விழுது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க. இறந்து போயிட்டாரா என்னன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க.
மஞ்சு எதுனாலும் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்கல்ல. ஆனா இப்ப ஏதோ ஒரு முக்கியமான கால் வர மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடி பாவி, எது வந்தாலும் பாத்துக்கிறேன்னு சொன்னியே, இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டியேன்ற மாதிரி மத்தவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த லேடிஸ் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்கல்ல. அப்ப தீபக்கு கண் முழிச்சிடுறாரு. ஆக்சுவலா தீபக்கு லைட்டா தான் காயம் பட்டிருக்கு போல. இப்ப கண் முழிச்சவரு எல்லாரும் இங்க இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. உங்க கல்யாண நாள்ல அதனால தான் செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காங்க. கல்யாண நாள்னு சொன்னதான் ஞாபகம் வருது, உனக்காக நான் கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கிஃப்ட் எல்லாம் நீட்டுறாரு. ஒரு டைமண்ட் மோதிரத்தை தான் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரிய வருது. பரவாயில்லையே, ஹஸ்பண்ட் ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்காருன்ற மாதிரி எல்லா லேடிஸும் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அனன்யாவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஆனா அனன்யா இருக்காங்கல்ல, நீ காலையில எதுக்காக என்கிட்ட விஷ் பண்ணல, நீ காலையில மறந்துட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. நான் எப்படி மறப்பேன், இப்பதான் நம்ம கல்யாண நாள், நம்ம கல்யாணத்துக்கு நைட்டு 1 மணி தான் டைம் தந்தாங்க. ஆக்சுவலா டேட் பார்த்தா 14ஆம் தேதி, ஆனா பத்திரிகையில நம்ம 13ஆம் தேதின்ற மாதிரி பிரிண்ட் பண்ணோம். அதனால தான் நீ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்க போல. உண்மையில நம்ம கல்யாண நாள் 14ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு தான் நம்ம கல்யாண நாள். உன்னை முதல்ல நான் தான் விஷ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே சந்தோஷமா இந்த கிஃப்ட தராரு. இந்த கிஃப்ட்டுக்காக தான் ஹஸ்பண்ட் காசும் எடுத்திருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஆனா இதுக்கு நடுவுல மத்த லேடிஸ்லாம் ஹஸ்பண்ட சந்தேகப்பட்டு உன் ஹஸ்பண்ட் தப்பானவர் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்தி விடுற மாதிரி பேசினாங்கல்ல. அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. எல்லாருமே ஒவ்வொன்னு சொல்லி ஏத்தி விட்டாங்கல்ல, அதெல்லாம் சொல்லி இவங்க எல்லாரையும் திட்டி இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. சரி, ஓகே ஓகே, நாங்க சொன்னது தப்பாயிருச்சு, என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப இவங்களுமே சட்டுன்னு ஹஸ்பண்ட கட்டி பிடிச்சிடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க விக்னேஷ் இருக்கார்ல, பரவாயில்ல சார், இவன் ஞாபகம் வச்சு விஷ் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவன் ஞாபகம் வச்சுலாம் விஷ் பண்ணல, விஷ் பண்ணாம சொதப்பிட்டான். அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன பண்றதுன்னு ஐடியா கேட்டான். நான் தான் இந்த மாதிரி சொல்லி சமாளி, அவளையே கன்ஃபியூஸ் பண்ணிருன்னு ஐடியா கொடுத்தேன். நான் ஐடியா கொடுத்தது மூலியமா தான் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. இதனால தான் அந்த கதையே எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. நல்ல வேலை உங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்தது நல்லதா போச்சு. அப்படி இல்லைன்னா அந்த மஞ்சு என்னோட ஸ்வப்னாவையும் ஏத்தி விட்டு என் கதையை முடிக்க வச்சிருப்பா. நல்ல வேலை அந்த மாதிரி நடக்காது. என் ஒய்ஃபை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி நான் ஹேண்டில் பண்ணி சமாளிச்சு பண்ற மாதிரி சொல்றாரு. இதோடைய ஹாப்பியா இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.